நிகரில்லாத கல்வாரியே, ஒப்புரவை தந்திடும் கல்வாரியே, ஒப்பு நிகரில்லாத கல்வாரியே, ஒப்புரவை தந்திடும் கல்வாரியே, ஒற்றுமையாய் பூவுலகம் ஒருமிக்க பகை தீர்க்க ஓங்கியே நிற்கின்ற கல்வாரியே, ஒற்றுமையாய் பூவுலகம் ஒருமிக்க பகை தீர்க்க ஓங்கியே நிற்கின்ற கல்வாரியே, 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 ஒப்பு நிகரில்லாத கல்வாரியே, 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 ஒப்பு நிகரில்லாத கல்வாரியே. அந்த கல்வாரி இறை அன்பை நம்முடைய வாழ்க்கையிலே பகிர்ந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவரின் தியாகத்தை அந்த கல்வாரி நமக்கு உணர்த்துகிறது. அந்த கல்வாரியின் அன்பு இல்லார்க்கும் பொல்லார்க்கும் இயலாத பாவிக்கும் அவருடைய அருளை தந்திடும் கல்வாரியாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அந்த கல்வாரியை நாம் இணைந்து நோக்கி பார்த்தோம். இறையன்பை பகிர்ந்தூட்டும் கல்வாரியே, இறைவனின் தியாகம் பார்க்கல்வாரியே, இறையன்பை பகிர்ந்தூட்டும் கல்வாரியே, இறைவனின் தியாகம் பார்க்கல்வாரியே, இல்லார்க்கும் பொல்லார்க்கும் இயலாத பாவிக்கும் இறையருள் தந்திடும் கல்வாரியே, இல்லார்க்கும் பொல்லார்க்கும் இயலாத பாவிக்கும் இறையருள் தந்திடும் கல்வாரியே, கல்வாரியே. அனைவரும் பாடலாம். கல்வாரியே, ஒப்பு நிகர் இல்லாத கல்வாரியே, 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 எல்லாரும் பாடலாம். கல்வாரியே, ஒப்பு நிகர் இல்லாத கல்வாரியே. அந்த கல்வாரி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் ஏற்கின்ற கல்வாரி, இந்த உலகத்திலே பொல்லாரை மீட்டிடும் கல்வாரியாக நமக்காக கிடைக்க பெற்றிருக்கிறது. நம்முடைய சாபங்களை நீக்கி நம்முடைய பாவங்களை போக்கி நிலை வாழ்வை தருகின்ற கல்வாரியாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்க நினைத்து பாடுவோம். எல்லாரையும் ஏற்கும் கல்வாரியே, பொல்லாரை மீட்டிடும் கல்வாரியே, எல்லாரையும் ஏற்கும் கல்வாரியே, பொல்லாரை மீட்டிடும் கல்வாரியே, என் சாபம் நீங்கிட என் பாவம் போக்கிட நிலை வாழ்வை தந்திடும் கல்வாரியே, என் சாபம் நீக்கிட என் பாவம் போக்கிட நிலை வாழ்வை தந்திடும் கல்வாரியே, 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 ஒப்பு நிகரில்லாத கல்வாரியே, 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 ஒப்பு நிகரில்லாத கல்வாரியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். பல வேளைகளில் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிலுவையை நாம் தவிர்க்கின்றோம். ஆலயத்திற்கு வருதல், காணிக்கை கொடுத்தல், ஊழியங்களில் பங்கேற்றல், இது போன்ற காரியங்களை தவறாமல் செய்கிறோம். ஆயினும் நாம் எதற்காக இவைகளை செய்கிறோம்? ஆலயம் வருவதினால் நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்பன போன்றவைகளை சிந்தித்து பார்க்காமல் இவற்றையெல்லாம் ஒரு கடமையாக, சடங்காக பார்க்கிற எண்ணம் நம்மில் பலருக்கு உண்டு. யூதர்கள் விருத்த சேதனத்தையும் இவ்வாறே செய்து வந்தனர். விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் கடவுளுக்கு விரோதமாக நாம் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது. ஆகவே விருத்த சேதனம் செய்யாதவர்களை எல்லாம் தவறாக பார்த்தார்கள்.
அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என்பதையே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவை ஏற்பவர்களும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று இவர்கள் வற்புறுத்தினார்கள். இத்தகைய சூழ்நிலையில் இவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக பவுல் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதிதான் கலாத்தியர் 5:1-15 வரை வருகின்ற வாக்கியங்கள். இந்த வசனங்களில் 3 மிக முக்கியமான உண்மைகளை பவுல் சொல்கின்றார். முதலாவது, பயனற்ற சடங்குகளை தவிர்க்கும்படி 2ஆம் வசனத்தில் ஆலோசனை கூறுகிறார். இதோ நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொண்டால் கிறிஸ்துவினால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இராது என்று பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். விருத்த சேதனம் பண்ணுகிறவர்களுக்கு அதனால் ஒரு பயனும் கிறிஸ்துவிடம் கிட்டாது. கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவுடையவர்களாக வாழுகிற பொழுதே அதன் பயன் உருவாகிறது. மாறாக விருத்த சேதனம் செய்தவர்கள் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆகிவிடுவதில்லை என்று அவர் சொல்கிறார். ஆகவே சடங்குகளுக்கு அப்பால் சிலுவையை நோக்குவதற்கு அவர் சொல்லுகின்ற ஒரு ஆலோசனை, பயனற்ற சடங்குகளை எல்லாம் தவிர்த்து விடுங்கள். இதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, பயனும் இல்லை என்று அவர் சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் மற்றும் ஒரு பதிலை சொல்கின்றார். நீங்கள் சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட அன்பினால் நீங்கள் கிரியை செய்யுங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று சொல்கின்றார். அன்பினால் செயல் புரிதல் மிக முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய பணிகளில் அன்பை வெளிப்படுத்தும்படி நாம் அவைகளில் ஈடுபட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பணி எதுவாயினும் அன்பை பிறருக்கு காட்டி அன்போடு கூட எல்லா கடமைகளையும் நாம் நிறைவேற்றுகிற பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பதை நாமும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். 3ஆவதாக, சிலுவையை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆலோசனையாக அவர் சொல்கிற மற்றொரு செய்தி, மாவை உப்ப பண்ணுதல். 9ஆம் வாக்கியத்தை பாருங்கள். புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் அது இருக்கிற பாத்திரம் முழுவதும் அது உப்ப பண்ணுகின்றது. புளிப்புள்ள கொஞ்ச மாவானது பிசைந்த மாவனைத்தையும் உப்ப பண்ணுவது போல கடவுளுடையவர்களாகிய நாம் நம்முடைய அன்பினால் கிரியை செய்து ஆண்டவருடைய அன்பை அனுதின வாழ்வில் வெளிப்படுத்த அவர் நம்மை அழைக்கிறார். இன்று நாம் பணி செய்கையில் இந்த அன்பு பிறரிடத்தில் வெளிப்படத்தக்கதாக நாம் செயல்பட என்னென்ன வழிகளிலெல்லாம் முயற்சிப்பது என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை கழிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலிலுள்ளோ காணட்டும் உம்மை கழிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசலின் ரத்தம்
குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் சிநேகம், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாக்கி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவதுவும் திருமுகம் காண. ராஜாவும் சேகம் பெருகட்டும் என்னில், ராஜாவும் சேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும், கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாக்கி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாக்கி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். ஜெபிப்போம். சடங்குகளுக்கு அப்பால் சிலுவையை நோக்கும்படி எங்களை அழைக்கின்ற ஆண்டவரே, சடங்குகளினாலே பல வேளைகளில் கட்டப்பட்டு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தாதிருந்த நிலைகளையெல்லாம் எண்ணி வருந்தி நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். சடங்குகளுக்கு அப்பால் நீர் வெளிப்படக்கூடியவர் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம்முடைய அன்பால் ஈர்க்கப்பட்டு அமைதியுடனும் பொறுமையுடனும் நாங்கள் பணியாற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். நாங்கள் புளித்த மாவாக எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு உம்முடைய அன்பை பகிர எங்களுக்கு அருள் தாரும். இந்த நாள் அன்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக, பிறர் உம்முடைய அன்பை எங்களில் காணுகின்ற நாளாக எங்களுக்கு அமைத்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகின்றோம் சுவாமி. ஆமேன்.